ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று நேரம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? வருகிறவர்கள் வரட்டும். நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து தேவ பிரசன்னத்தில் நம்ம இணைத்துக் கொள்வோம். கடந்த நாட்களில் எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களோடு கூட கடந்து சென்றிருக்கக்கூடும். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுடைய முகத்தை பார்த்தவர்களாய், தேவனுடைய கிருபையை ஏங்கினவர்களாய் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, வாய்களை திறந்து உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் எல்லா சூழ்நிலைக்கு மேலாக ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு எங்களை ஆலயத்தின் ஆராதனைக்கு அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லார்ட், I thank you Father. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் எங்களோடு கூட இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அரணை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகிமையை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மகத்துவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னத ராஜனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், மகிமையில் சிறந்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாதி கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2:21 சொல்கிறது, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். கனவீனமான காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தா கனத்துக்குள்ள பாத்திரமாய் நம்மால் ஜீவிக்க முடியாது. இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் சபையாக நாம் ஒப்பு கொடுக்கிற போது ஆளுகை செய்யும் ஆவியானவரே என்கிற அந்த பல்லவியை சபை கோயர் பாட நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே,
பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா உழைத்து வீடும் உருமாற்றும் உழைத்து வீடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே. ஆம், இந்த நாளில நம்முடைய அர்ப்பணிப்பை அங்கீகரித்தபடியா கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வாயில திறந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை சுத்திகரித்தீர் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாற்றினீங்க ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரித்து ஆராதனைக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றினபடியா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்காய் சகோதரர் ஜேசஸ் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியா கேட்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக முன்னோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடினபடி ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிங்க. ஆவியானவர் ஆண்டவர் எங்களை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவர் உம்மை தொழுதுகொள்ள ஆண்டவர் எங்களை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நடத்துகிற செய்து கொடுக்கிற உடைய தாசர்களை மறைத்து நீர் வெளிப்படணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்ற மன்னாவை தரப்பற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். 1 கொலோசியர் 3:15 விதமாய் சொல்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கெண்டே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதலுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர் முன்னிலையாக பிதாவின் தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி, ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட வருவது மாத்திரமல்ல, சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பட்டனாலும் ஒருவர் போதித்து புத்தி சொல்கிறது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்லி இந்த வசனங்கள் சொல்கிறது. இந்த நாளிலும் கூட இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவேன், மகிபன் இயேசுவை தினம் துதித்திடுவேன் என்று சொல்லி, சென்ற நாளில் நன்மை செய்த மன்னவர் இயேசு தேவன் பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடிடுவேன் சொல்லி அந்த இது ஒரு அனுபவத்தோடு கூட நாம் ஒவ்வொருவரும் இந்த பாடலை இணைந்து பாடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம்.
செய்தார் சோர்வு நீங்கும் கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் களித்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தார் சோர்வு நீங்கும் கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஹalleluya ஹalleluya. கடந்த நாளில் தேவன் நமக்கு நன்மை செய்தாரா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா நன்றியுள்ள இருதயத்தோடு. ஆண்டவரே, கடந்த நாள்ல எத்தனையோ ஆபத்து மோசங்கள் சூழ்நிலைகள் மத்தியில என் தேவ கரம் எங்களை தாங்கினது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் நான் இந்த ஆராதனைக்கு வருகிற வேளையில தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பெற்று நடத்துகிற என்னுடைய வழக்கத்தின்படி கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் காண்பித்த ஒரு வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாயை சொல்லிட்டு என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். இந்த நாட்களில் மகிழ்ச்சின்றதே கிலோ கணக்கில் என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேருக்கு சூழ்நிலைகள் காரியங்கள் எல்லாம் நம்மளை நெருக்கிற வேளையில் வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சின்ற ஒரு காரியம் எடுபட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். ஆமென். அது மாத்திரமல்ல, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. எப்போதுமே ஆசீர்வாதத்துக்கு முன்பாக ஒரு பகுதி உண்டு, அதாவது கண்டிஷன். எப்போதுமே ஆசீர்வாதம் பேராக தான் வரும். ஆசீர்வாத கண்டிஷனோட கூட தான் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்போது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியங்களை செய்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வேளையிலும் இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொல்லி சந்தோஷமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அழைத்துக் கொண்டார், அதனால் சேர்த்துக் கொண்டார். மன்னித்து அழைத்துக் கொண்டார், மகனாய் சேர்த்துக் கொண்டார். கிருபையின் முத்தங்களா புதுவை தருகின்றார். கிருபையின் முத்தங்களா புதுவை தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரது மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். அவரது
மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஹalleluya. மனமகிழ்ச்சி நல்ல மருந்தா? ஆமென். கர்த்தர் தருகிறார். ஆமென். அவர் சமூகத்தில் உண்மையாய் அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கரங்களை உயர்த்தி அந்த மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தந்தபடியா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்வோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஏசாயா 32:13 சொல்கிறது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினா, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தா, கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார் என்று. அது மாத்திரமல்ல, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாள்வா, பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாம் இருப்பார் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஒரு அந்த வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தோம். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி. கர்த்தருடைய வசனங்கள் ஒருபோதும் வெறுமையாக திரும்பதில்லை. அவை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya, ஹalleluya. அவர் நம்மை உன்னதங்களில் நடக்க பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்று சொல்லி இந்த பாடலை நாம் இதத்தினால் பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடம் நீரே, எங்கள் தஞ்சமும் பெரு கண்மலை நிழலே என்று சொல்லி வர இந்த பாடலை இதத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மை
ஹalleluya ஹalleluya. அவர் நம்முடைய உயர்ந்த கன்மலை. ஆமென். ஹalleluya. சூழ்நிலைகளை நம்ம பார்க்க வேண்டாம். சூழ்நிலைக்கு மேலான நேசர் நம்முடைய நேசர். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. உயர்ந்த ஸ்தானங்களில் நம்மை உட்கார பண்ணுகிற தேவன், உயர்ந்த ஸ்தானங்களில் நம்மை நடக்க பண்ணுகிற தேவன். ஹalleluya ஹalleluya. போஷிப்பிக்கிற தேவன். ஹalleluya. சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டாம். சூழ்நிலைக்கு மேலான தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இந்த தேவனை ஆராதிக்கும்படியா நாம் எழுந்திருப்போமா? சங்கீதம் 21:6 சொல்கிறது, அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியால் பூரிப்பாக்குகிறீர் என்று சொல்லி. சங்கீதம் 29:2 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த காலை வேளையில தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் நிற்க பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை போஷிப்பிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அவருக்குரிய கனத்தை நாம் செலுத்துவதற்கு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதை எதிர்பார்த்து காக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையிலும் எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே என்று சொல்லி, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? எஜமானனே
அப்படியே கரங்களை உயர்த்தி அவர் நம்ம எஜமான். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, நீ நல்ல தெய்வம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் தேசங்கள் மாறணும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைகள் மாறணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆராதனையினுடைய நல்ல ஒரு பகுதி அவர் சமூகத்தில் அர்ப்பணிப்பது. எஜமானனே, உம் சித்தம் செய்யணுமே அப்பா என்று சொல்லி நான் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, I thank you, Father. Wonderful Lord, I thank you. ஆண்டவரே, உமக்கு மகிமை. ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன். ஆண்டவரே, நீர் எங்கள் ராஜா. ஆண்டவரே, எங்கள் கத்தாதி கத்தர். ஆண்டவரே, எங்கள் கண்மலை. ஆண்டவரே, எங்கள் கோட்டை. ஆண்டவரே, எங்கள் துருகம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை. அப்பா, உங்களுக்குத்தான் Yes, Lord. ஆராதனை, ஆராதனை. அப்பா, உங்களுக்குத்தான் உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. அடுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரே என்னை தாங்குகிறீர். அடுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரே என்னை
உங்களுக்கு தான் ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. ஒரு மௌனம் இருக்க வேண்டாம். அது உன்னத நேரம், தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய நேரம். ஹalleluya. Lord, I thank you Father. Thank you Father. ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சூழ்ந்து நிற்கிற எதிரிகள் மத்தியில எங்கள் தலையை உயர பண்ணுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மகிழ்வை தருகிறவரே, எங்களை மன மகிழ்ச்சி ஆக்குற எங்கள் நேசரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதத்தில் நடக்க பண்ணுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உன்னதத்தினால் போஷிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காய் நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் பிரசன்னத்தில் வர தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே வருத்தத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் கஷ்டங்களோடும் இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சி ஆக்கினீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை போஷித்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உன்னதங்களில் நடக்க பண்ணினீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாக வந்தோம் வெறுமையாக போகிறோம் என்று சொல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகளை அனுப்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரோடு வந்த பிள்ளைகள் கண்ணீரை துடைத்தபடியா ஸ்தோத்திரம். கட்டிலிருந்து கட்டு அழுத்தபடியா ஸ்தோத்திரம். வியாதியோடு கூட வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில என் தேவன் வியாதியை குணமாக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவையோடு வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில என் தேவன் தேவையை சந்தித்து அவர்களை போஷித்து நடத்த என் தேவன் போதுமானவராய் இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சமூகத்தில் தாழ்த்துகிறோம். மீதியான நேரத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஏறெடுத்த காணிக்கைகளுக்காகவும் தசம பாகங்களுக்காகவும் கேட்க போகிற வார்த்தைக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களோடு இடைப்பட்ட தேவனாய் நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகள் எங்கள் மத்தியில் காணப்பட்டபடியால் ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் பாராட்டின நிறைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவ நாம மகிமைக்காக, தேவராஜ்ய வளர்ச்சிக்காக இது பிரயோஜனப்படுவதாக. இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய கரத்தில் வருகிறோம். கர்த்தர் இடைப்படுங்க. கர்த்தர் பேசுகிற நேரமாக இது காணப்படட்டும். வார்த்தைகள் மூலமாக, வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. பேசுகிற தாசனை மறுத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் அவருடைய வார்த்தை துரை அவர்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் பாராட்டி இருக்கிற அவருடைய மேலான கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியினை தெரிவிக்கிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக தெய்வ சமூகத்திலே காத்திருந்த பொழுது தேவன் எனக்கு மிக தெளிவாக உணர்த்திய வார்த்தை எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள். ஜெரமியா chapter 9 verses 23 and 24. எரேமியா 9:23 24 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. The world is rapidly changing. அறிவியல் தொழில்நுட்பம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்திலே இருக்கிறோம், ஆளுகையிலே இருக்கிறோம். பொருளாதாரம் மாறிக்கொண்டிருக்கிறது, கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. சயின்ஸ், டெக்னாலஜி, எக்கனாமி, கல்ச்சர் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. அவைகள்
நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய குணாதிசயங்கள் மாறுகிறது. நம்முடைய அணுகுமுறைகள், the qualities and attitudes மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் விளைவாக என்ன நடக்கிறது? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுக்காமல், எதை மேன்மைப்படுத்த வேண்டுமோ அதை மேன்மைப்படுத்தாமல் மற்ற காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். We give importance to and boast about invaluable things. God expects to boast about things which are valuable. இந்த வாசித்த இந்த வசனங்களின் அடிப்படையில் boasting in knowing God, தேவனை அறிவதில் மேன்மை பாராட்டுதல், தேவனை அறிவதில் மேன்மை பாராட்டுதல் என்கிற அந்த தலைப்பிலே நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், 2 பாயிண்ட் தான். ஆனால் இடையில 1-2 சப் பாயிண்ட்ஸ் வரும். ஆமாம், முதல் பகுதி நாம் எவற்றை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நாம் எவற்றை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. What should we not boast? What should we not boast? இரண்டாவது, நாம் எவற்றை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். What should we boast? முதல் பகுதி வார்னிங், எச்சரிக்கை. இந்த முதல் வசனம் 23, 24 மெசேஜ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் செய்தி. இந்த காலை வேளையிலே திறந்த மனதோடு இதை தியானிக்க இருக்கிறோம். கடந்த நைட் பிரேயர்ல எரேமியா 9:1 அடிப்படையில் லிபின் ரொம்ப அருமையான ஒரு செய்தி எடுத்தாங்க. அதில் இந்த வசனத்தின் பின்னணிலாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க. நான் இதை வாசித்து விட்டு அதனுடைய பின்னணியை சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் நிறைய பேர் ஒருவேளை நீங்கள் நைட் பிரேயர் வராமல் இருந்திருந்தீர்கள் என்றால் அதனுடைய பின்னணியை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனாலே நாம் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தை மீண்டும் ஒரு முறை நோக்கி பார்த்து திறந்த மனதோடு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு இந்த வசனங்கள் மூலமாக பேசும்படியாக நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா ஏசையா உம் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலும் ஐயா
கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஒரு முறை அந்த வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஜெரமியா சாப்டர் 9 verses 23 to 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். Let not the wise boast of their wisdom, or the strong boast of their strength, or the rich boast of their riches. But let the one who boast about this, that they have the understanding to know me, that they have the understanding to know me, that I am the Lord who exercises kindness, justice, and righteous on earth. For these I delight, declares the Lord. நான் ஏற்கனவே சொன்னது போல லிபின் அந்த பின்னணியை அவர் சொன்னார் தெளிவாக. ஆனாலும் வராதவர்களுடைய நன்மைக்காக நான் மீண்டும் அதை நான் திருப்பி சொல்லுகிறேன். இந்த எரேமியா புத்தகம் புக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பின் புத்தகம். அது கிமு 627 587 வரை உள்ள ஆண்டுகளில், பிசி 627 to 587 எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகம் இது. இஸ்ரவேல் தேசம் நமக்கு தெரிந்தபடி சாலமோன் காலத்துக்கு பிறகு இரண்டாக பிரிந்ததையும், வடக்கு தேசம் கிமு 722 ஆண்டு பிசி 722 அசரியாவினால் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டதையும் நாம் அறிவோம். யூதா தேசம் மீதி இருந்த 40 ஆண்டுகளிலே, கடைசி 40 ஆண்டுகளிலே, லாஸ்ட் 40 years, அதிலே எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகம் இது. பாபிலோனிய சிறையிருப்பு, எருசலேம் தேவாலயம் தாக்கப்படுதல் போன்ற வேதனையான சவாலான சம்பவங்கள் நிகழ்ந்த அந்த நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இந்த மெசேஜை அவர் கொடுக்கிறார். அந்த யூதா தேசம் நீங்கள் முன்னாலே சென்று நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒழுக்கக்கேடுனாலே நிறைந்திருந்தது. இம்மாரலிட்டி, பொய் இருந்தது, லைஸ், அநீதி இருந்தது, இன்ஜஸ்டிஸ். ஆனால் இப்படி நிறைய காரியங்கள் இருந்தது. தேவனை விட்டு அவர்கள் விலகி போனார்கள், தவறான வழியிலே போனார்கள். வடக்கு தேசம் தண்டிக்கப்பட்டதையும் பார்த்த பிறகு அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. they failed to learn a lesson. ஆனால் நாம் வாசித்தபடி தங்களுடைய ஞானத்தை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். எரேமியா 2:13 வாசிக்கலாம். ஜெரமியா சாப்டர் 2 verse 13. எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். பாருங்க, அந்த கான்ட்ராஸ்ட பாருங்க, அந்த கம்பேரிசனை பாருங்க, ஒப்புமையை. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். the spring of living water. என்ன விட்டுட்டாங்க? ஆனா எதை செய்தார்கள்? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள். நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்ன செய்தார்கள்? வெட்டி கொண்டார்கள். அப்படி இப்ப கேமராவை கொஞ்சம் திருப்பி, இந்த நாட்களிலே இந்த உலக நிலைமையை, சூழ்நிலைகளை, பொதுவாக இருக்கிற சூழல், சபைகளிலே இருக்கிற சூழல்,
நிலைமை, விசுவாசிகளுடைய நிலைமை, இவைகளையெல்லாம் நாம் யோசித்து பார்த்தால் ஒரு பெரிய வித்தியாசத்தை, ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை காண முடியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். முதலாவதாக இந்த முதல் பகுதியிலே நாம் எவற்றை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? வாட் ஷுட் வி நாட் போஸ்ட்? வாட் ஷுட் வி நாட் போஸ்ட்? 23ஆம் வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 23ஆம் வசனத்தை. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல க்ளோரின்னு போட்டிருக்கு. எனக்கு இன்னும் அந்த போஸ்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த க்ளோரின்னா அது கொஞ்சம் ஹெசிஸ்டேஷன், ஒரு தயக்கம். இந்த போஸ்ட்ங்கிற இந்த ஆங்கில வார்த்தை இந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு ஹலால், ஹீப்ரு வேர்டு இருந்ததுன்னா ஹலால், ஹலால்ங்கிற அந்த வார்த்தையில இருந்தா ஹalleluya அப்படின்னு வந்தது. ஹலால், ஹalleluya. என்ன அர்த்தம்னா டு பிரைஸ், டு போஸ்ட், டு க்ளோரி. புகழ, பெருமைப்பட, மகிமைப்படுத்த. புகழ, பெருமைப்பட, மகிமைப்படுத்த. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமா, நம்ம சப்போர்ட் பண்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் வின் பண்ணிட்டா நம்ம என்ன செய்வோம்? பெருமைப்படுவோம், புகழுவோம், அவங்களை என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு உதாரணமா நம்ம சப்போர்ட் பண்ற ஒரு கிரிக்கெட் டீம், அந்த டீம் வின் பண்ணிட்டுனா நம்ம என்ன செய்வோம்? புகழுவோம், பெருமைப்படுவோம், மகிமைப்படுத்துவோம். அந்த அர்த்தத்திலே தான் இந்த யூத ஜனங்கள் அவர்கள் எதை செய்தார்கள்? ஞானத்தை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து, செல்வத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். முதலாவது நம்ம ஞானத்தை குறித்து பார்க்கலாம். ஞானம், விஸ்டம். ஞானம்னா என்ன? என்னது? புத்தி. ஞானம்னா விஸ்டம், விஸ்டம்னா ஞானம். அப்படி இல்லை. ஞானம்னா என்ன அர்த்தம்? அறிவை உபயோகப்படுத்தல்னு சொல்லலாம் எளிமையா. அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். இப்போ டிரைவிங் படிக்க போறோம், இன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி ஓவர்டேக் பண்ணும்போது இப்படி பண்ணணும், அப்படிலாம். அது வந்து நாலேஜ், கெயின் நாலேஜ். அப்புறம் நம்ம வண்டி ஓட்டும் போது நம்ம என்ன பண்றோம்? கற்றுக்கொண்ட அந்த அறிவை நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம், இல்லையா? அப்ப என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் ஞானமா வண்டி ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ அது விஸ்டம். இப்போ நம்முடைய இந்த ஞானம், இப்போ நம்ம படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், இந்த நாட்களில் நிறைய படிக்கிறோம். ஸ்கூல் படிக்கிறோம், டிகிரி முடிக்கிறோம், போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறோம், சிலவங்க டாக்டரல் டிகிரி படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறோம். படிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? வேலையில் உபயோகப்படுத்துகிறோம். வேலையில் உபயோகப்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்கில் செட்டு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், அப்புறம் சில நண்பர்களோடு பேசுகிறோம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இந்த ஞானம் தவறா? இஸ் இட் ராங்? அப்ப எது தவறு? இங்க வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து, இங்க பாருங்க, அதான் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யவாத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன்னா இந்த மனித ஞானம் இருக்கு இல்லையா, அது லிமிட்டெட், அது எல்லை உள்ளது. தேவ ஞானம் எல்லையற்றது. ஆமென், ஹல்லேலூயா. மனித ஞானம் எல்லை உள்ளது, தேவ ஞானம் எல்லையற்றது. இன்னொரு கண்ட்ரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போகிறோம், ஒரு ஜாபுக்கு, ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு,
ஒரு நல்ல சேலரி கிடைச்சிருக்கு, நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறோம். அந்த கம்பெனியை பற்றி, அந்த கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரி பற்றி, அவங்க செய்கிற சர்வீசஸை பற்றி எல்லாம் நம்ம கெயின் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்ககிட்ட கேட்குறோம், எப்படி இருக்குங்க, அப்படிங்க, இப்படியா, அதை எதெல்லாம் நம்ம கேட்குறோம். அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும், சேஃபா, அதெல்லாம் கேட்குறோம். இதெல்லாம் நம்ம கெயின் பண்ணுறோம். அப்போ நம்முடைய ஹியூமன் விஸ்டம், நம்முடைய மனித ஞானத்தை உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியும், அந்த கம்பெனி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் ஒருவேளை ஒரு மேஜர் ஒரு சேலஞ்சை, ஒரு சவாலை சந்திக்கும் என்று, அல்லது இந்த தேசம் சந்திக்கும் என்று அறிய மாட்டோம். அதை அறிந்தவர் யார்? தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே. அப்போ மனித ஞானம் என்பது ஒரு எல்லைக்குள் உட்பட்டது, தேவ ஞானம் எல்லை இல்லாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள வாசிக்கலாம். ஏசாயா 55 8-9 வரை வாசிங்க. ஐசாயா சாப்டர் 55 8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி கம்பேரிசனை பாருங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மனித ஞானம் நம்மை தாழ்மைப்படுத்தும். மனித ஞானம் நம்மை தாழ்மைப்படுத்துவதற்கு பதிலாக பெருமைப்படுத்தும். தேவ ஞானம் நம்மை தாழ்மைப்படுத்தும். மனித ஞானம் நம்மை பெருமைப்படுத்தும், தேவ ஞானம் நம்மை தாழ்மைப்படுத்தும். இப்போ நீங்கள் கொஞ்சம் அதை சொல்கிறோம். நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ போவாங்க, போயிட்டு என்ன சக்ஸஸ் ஆகிட்டா, ஆயிட்டு போனோம் பார்த்தீங்களா, அங்கே போன உடனே என் சிவி எடுத்து பார்த்தாங்க, என்னுடைய இதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, என்னுடைய குவாலிஃபிகேஷன்லாம் எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் இதாக இருந்தது. அப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு அது இதெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே, எல்லாம் இது பண்ண உடனே, அப்புறம் சில கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, நான் ஆன்சர் பண்ண உடனே, அப்போ இடையிடையே என்ன பண்ணும், காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் கிரேஸ் அப்படின்னுக்கிடுவோம். ஆமாம். ஆனால் நம்ம சொல்கிறது எல்லாமே என்னது, என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், நான் அந்த இன்டர்வியூவில் எப்படி பண்ணுறேன், அதனால தான் எனக்கு இந்த வேலை. இதைத்தான் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-31 வரை வாசிங்க. 1 கொரிந்தியர் சாப்டர் 1 verses 27 to 31. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அவர் என்ன செய்தார்? அப்படி செய்தார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அவர் என்ன செய்தார்? அப்படி செய்தார். சாலமோன் ஞானவான், ஆனால் அவர் பிரேயர் பண்ணார், இன்னும் எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும் என்று சொல்லி, இந்த தேசத்தை நான் சரியாக ஆள வேண்டும் என்பதற்காக. நீங்க 2 நாளாகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கடைசியா சாலமன் முடிக்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா தேவனுக்கு மகிமையை செலுத்தி, தேவனுக்கு கனத்தை செலுத்தி,
தேவனுக்கு பெருமையை செலுத்தி அவர் முடிக்கிறத வாசிக்கலாம். பிரசங்கி 12:13, பிரசங்கி 12:13. காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. நம்ம ஊர்ல சும்மா கலோக்கியால சொல்லுவாங்க, மேட்டர் இதான்ப்பா, ஃபைனல் மேட்டர். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. அவருடைய ஞானத்தை சார்ந்து, அவரிடத்தில் பெற்ற ஞானத்தை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்கும்போது தேவன் நம்மை சரியான பாதையிலே நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஸ்ட்ரென்த். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆர் த ஸ்ட்ராங் போஸ்ட் ஆஃப் தேர் ஸ்ட்ரென்த். சரீரப்பிரகாரமான அந்த ஸ்ட்ரென்த், அந்த பலம், அந்த பராக்கிரமம், அது மட்டும் இல்ல, ஒரு பவர், ஒரு அதிகாரம். ஒரு குடும்பத்துக்கு இருக்கிற அதிகாரம், ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கிற அதிகாரம், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இருக்கிற அதிகாரம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் எரேமியா தீர்க்க தரிசனமே தேசத்திற்காக சொல்லப்பட்டது, யூதா தேசத்திற்கு சொல்லப்பட்டது. உங்களுடைய ஞானத்தை குறித்து, உங்களுடைய பராக்கிரமத்தை குறித்து நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம், நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு இல்லையா? ஆனால் இன்னும் ஒரு இயர்ஸ் போச்சுன்னா, வருடங்கள் போச்சுன்னா எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, எல்லாம் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. என்னாகும்? மாற்றங்கள் வரும். தள்ளாடுவோம்ல, தள்ளாடுவோன்றாங்க. எஸ், ட்ரூ. சில சமயம் நாட்களிலேயே நிலைமைகள், சூழ்நிலைகள் மாறிவிடும். கிராமங்களில் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், ஸ்போர்ட்ஸில் அதில் இந்த கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் பண்ணுற அந்த அக்கா, அண்ணன், அவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கும். இந்த அக்கா மாதிரி, இந்த அண்ணன் மாதிரி நம்மெல்லாம் இது பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. இப்போ போய் பார்த்தா ஏய், இவர் யாரா? அந்த அண்ணனா? நம்ம பார்த்தா அந்த அண்ணனா? ஆமா, வயசாயிட்டு. இது யதார்த்தம், ரியாலிட்டி. மனித வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்ட நியதி, அது நம்ம மாற்ற முடியாது. டெம்பரரி. the strength இது டெம்பரரி, இது தற்காலிகமானது. அது மட்டும் இல்ல, ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கன், ஒரு ஃபேமிலி, எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அந்த ஆபீசரை தெரியும், இந்த கலெக்டர் தெரியும், இந்த மச்சானுடைய, இந்த மந்திரியினுடைய மச்சான தெரியும். அதெல்லாம் நம்ம ஒரு பவர் காமிப்போம். சில ஆர்கனைசேஷன்ல நம்ம இதை செய்யணும்னா, அதை செய்யணும்னா, எனக்கு அந்த லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இந்த லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நினைப்போம். ஒரு நொடி பொழுதிலே இவைகள் தலைகீழாய் மாறிவிடும். சங்கீதம் 44:6-7 வாசிங்க. சங்கீதம் 44:6-7. என் வில்லை நான் நம்பேன், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை, என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் நீரே தேவனே, கர்த்தரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களை நின்று எங்களை ரட்சித்து பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்கெல்லாம், சில கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க, இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களே பேசும்போது, அவரை பிடிக்கணும், இவரை பிடிக்கணும், இவரை பிடிக்கணும், அவரை பிடிக்கணும். யாரையும் பிடிக்க வேண்டாம், நமக்காக யுத்தம் செய்கிற நம்முடைய தேவன் ஒருவரே. சிங்காசனத்தில் இருக்கிற நம் தேவன் ஒருவரே. அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றாலும், நம்முடைய குடும்பம் என்றாலும் சரி, நாம் சார்ந்திருக்கிற நிறுவனங்கள் என்றாலும் சரி, தேவன் ஒருவரை நமக்காக யுத்தம் செய்கிறவர். Nothing wrong in the strength. பராக்கிரமத்திலே தவறல்ல, ஆனால் அதை நாம் மேன்மை பாராட்டுவது தவறு. We should not boast about it.
வாசிங்க, மீண்டும் ஒரு முறை அதே வசனத்தை வாசிங்க. அதை இந்த காரியத்தையும் பவுல் அங்க டச் பண்ணியிருக்காரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 29, 1 கொரிந்தியர் chapter 1 verses 27 to 29. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அவர் அப்படி செய்தார். சரியான உதாரணம் சிம்சோன். சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் பெற்றவர், ஒரு திவ்ய பலத்தை பெற்றவர். ஆனா நசரேய அர்ப்பணிப்பை அவர் புறக்கணித்தார். பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்தாலும் இந்த பராக்கிரமம் நம்மை விட்டு போகாது என்று அவர் தவறாக நினைத்தார். தேவனோடு விளையாடினார். We can't play with God. We can't play with God. தேவனோடு தண்டனை பெற்றார். அப்புறம் கடைசியில் ஆண்டவர் அவருக்கு சான்ஸ் கொடுத்த அவர் God is a God of second chances. ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கிறவர், அது வேற. ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டார். இன்னைக்கு நாம் எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? தேவனுடைய பலத்தையா, நம்முடைய பலத்தையா? மூணாவது ரிச்சஸ், ஐஸ்வரியத்தை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர் த ரிச் போஸ்ட் ஆஃப் தேர் ரிச்சஸ். ஐஸ்வரியவான் தன் ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஒருவேளை ஒரு 25 வருஷத்துக்கு மேலாக, ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலாக நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க அவங்கள்ட்ட கேட்ட சொல்லுவாங்க, நான் சர்ச்லையும் பார்த்துருக்குறோம், ஆஃபீஸஸில் பார்த்துருக்குறோம், போகிற கம்பெனியில் பார்த்துருக்குறோம், நாங்கள் இன்வால்வ் ஆகிற ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்துருக்குறோம். வரும்போது ஒரு விசிட் பாம்போல வேலைக்கு, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும், அப்புறம் உடனே விசா அடிச்சு, அப்புறம் வேலையில் ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட், அப்புறம் அதில் இன்னொரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட். மேரேஜ் முடிஞ்சு கொண்டு வந்து ஃபேமிலியெல்லாம் கொண்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கார் எடுத்து எல்லாம் பண்ணி நல்ல வசதி வந்த பிறகு அவங்களுடைய அந்த பேச்சு டிஃப்ரெண்ட். ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு ஆரம்பிக்கிற மேல், அப்புறம் மிஸ்டர் வந்து, அப்புறம் பேர் வந்து, அப்புறம் ஹாய் அப்படின்னு முடிஞ்சு, அப்புறம் அது கூட இருக்காது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதே மாதிரி தான் பேசும்போது ஐஸ்வர்யான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமை சொல்லுகிறார். லூக்கா 12 ஐஸ்வர்யவனுடைய உவமை. லூக்கா 12:19-20 வாசிங்க. லூக் chapter 12 verses 19 and 20. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று நான் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? சாலமன் வந்து ஞானி மட்டுமல்ல, பயங்கர செல்வந்த ரிச் மேன். ஆனா அவரே என்ன எழுதுறாரு? நீதிமொழிகள் 23:4-5 ஐஸ்வர்ய வாகனம் வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை நீ என்ன செய்யாதே, சாராதே. அதுக்காக நீ எஃபர்ட் எடுக்காதப்பா, சுய புத்தியை சாராதப்பா. யோபு சொல்றாரு, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு
திரும்புவேன். யோபு 1:21. ஜாப் ஃபர்ஸ்ட் சாப்டர் 21 verse. யோசித்து பாருங்க, நம்ம எப்படி வந்தோமோ நம்ம அப்படித்தான் திரும்ப போறோம். நீங்க இந்த ஃபியூனரல் சர்வீஸ்லாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி வந்தோமோ அப்படிதான் போக போறோம். அப்ப நான் பெற்றிருக்கிற இந்த செல்வத்தை குறித்து, நம்முடைய சொத்துக்களை குறித்து, இந்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்ட என்ன இருக்கிறது? மேன்மை பாராட்ட என்ன இருக்கிறது? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொல்ல ஞானம், பராக்கிரமம், செல்வம். ஞானம், பராக்கிரமம், செல்வம், இவைகளெல்லாம் உலக நாடுகள்லாம் இருந்துச்சு. அட்வான்ஸ் மெடிக்கல் எல்லாம், ரீசர்ச் எல்லாம் நடந்துச்சு. பணம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு. கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்துச்சு, கோவிட். இந்த உலக நாடுகள் எல்லாத்தையும் தலைகீழாய் மாற்றி ஒரு வைரஸ் மாற்றி போட்டுச்சு. நான் உண்மையிலே சமீபத்தில் ஒரு சகோதரன்ட்ட சொன்னேன், இந்த கோவிட் வந்து எல்லாருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த கோவிட் வந்து ஒரு கடினமான ஒரு சவாலான அனுபவங்களை தந்தது உண்மை. ஆனால் அதுல இருந்து உண்மையா எத்தனை பேர் பாடம் கற்றுக்கொண்டோம்? போஸ்ட் கோவிட்ல எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை திருத்தி கொண்டோம்? இது எல்லாத்தையும் குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை என்பதை ஒரு வைரஸ் நிரூபித்து காண்பித்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் மேன்மை பாராட்டக்கூடாத காரியங்களை பார்த்தோம். இப்போ அந்த 2வது பகுதியில் நாம் எவற்றை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? நாம் எவற்றை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? வாட் ஷுட் வி போஸ்ட்? வாட் ஷுட் வி போஸ்ட்? எரேமியா 9:24 வாசிங்க பிரதர். எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவரை, தேவனை அறிந்து கொள்ளுதல், knowing the Lord. ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல். இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் எல்லா டிரான்ஸ்லேஷன் செக் பண்ணி பார்த்தேன், லார்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. லார்ட், யாவே. எல்லா தேவர்களைப் போல உள்ள தேவர் அல்ல, தனிப்பட்ட விதத்திலே நம்மோடு உறவு கொள்ளுகிற தேவன். இந்த வேதம் வெளிப்படுத்துகிற அந்த தேவன், அந்த கர்த்தர், அவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். பீட்டர் ஜெஃப்ரி என்கிற தேவதாசன் இவ்வாறாக சொல்லுகிறார், the knowledge of God that we receive at conversion. நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற தேவனை குறித்த அறிவு, it's only the key that opens the possibility of knowing God is in fullness. நாம் அவரை குறித்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆரம்ப அறிவு இன்னும் முழுமையாக அவரை அறிந்து கொள்வதற்கு திறவுகோல், கீ என்று அவர் சொல்லுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது, பிலிப்பியர் 3:10-11 வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பியன் சாப்டர் 3 verse 10 and 11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக நான் எல்லாவற்றையும்னா உயர்குலத்தில் பிறந்தவர், கமாலியலின் பாதத்தில் கல்வி கற்றவர், அநேக ஆண்டவருக்காக அருபெரும் காரியங்களை செய்தவர். அவர் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள், மோசே.
யாத்திரா 33:13, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது இவ்வாறாக ஜெபிக்கிறார். யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதுவே நித்திய ஜீவன். அறிவதுன்னா என்னங்க? சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி அல்ல இப்ப கில் அப்படின்னு இவங்களை பத்தி நமக்கு தெரியும். we know about them. அவங்களுடைய ஃபேமிலி தெரியும், அவங்களுடைய கிரிக்கெட் ரெக்கார்ட்ஸ் நமக்கு தெரியும், அவங்க எல்லாம் நமக்கு தெரியும். we know about them. ஆனா பர்சனலா தெரியுமா? தெரியாது. ஒரு கணவன் மனைவி, இப்போ உதாரணத்துக்கு சொன்னா ஒரு கணவன் ஊருக்கு போறார், பொண்ணு பார்க்குது. ஒரு 4-5 பொண்ணு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் சில கிரைட்டீரியன்லாம் இருக்கும், அது வேற சப்ஜெக்ட். இவர் போய் பார்த்துட்டு அவசரமாக பார்ப்பேன். போகிற இடங்களில் நல்ல லட்டு, மிக்சர், அது மாதிரி இதெல்லாம் நல்ல ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சில ஆளுங்க அதில் கவனத்தை செலுத்தி பொண்ணை பார்க்காம விட்டுருவாங்க. ஆமாம், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துன்னு வைங்களேன். ஆமாம், சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வரும்போது கூட அவங்க என்ன அந்த சர்வ் பண்ணும்போது நிறைய ஐட்டங்கள் இருந்தால் கூட வரும். இது இவருக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும், எது பொண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் சில இருக்க சரியாக பார்த்துருக்க கூட மாட்டார். கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவசரமாக போய் இங்கே லீவு கிடைக்கிறது பெரிய சவால்கள்லாம் இருக்குது. அப்புறம் போய் கல்யாணம் முடிச்சு, சரி முடிச்ச பிறவாது இதை பேச முடியுமா வைக்க முடியுமா, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா விருந்துகள் உண்டு, அவங்க வீட்டில் விருந்து, இவங்க வீட்டில் விருந்து, மத்தியானம் இங்கே நைட் அங்கே. இல்லை முடியாதுங்க, இல்லை மட்டன் சிக்கன் அது இதுன்னு எல்லாம். அதுவும் நீங்கள் அங்கே போனீங்கன்னு நாங்கள் சொல்லுவாங்க, சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கும்போது இன்னும் ஒரு பெரிய இதை கொண்டு இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு நமக்கு வந்து அவங்கள பற்றி நமக்கு தெரியாது. கணவன் எப்படி, மனைவி எப்படி, நல்லவங்களா இருந்தா தப்பிச்சாங்க, இல்லை இப்படிப்பட்ட ஆள் தானோ அப்படின்னு பார்க்க எப்படி இருந்தார் அப்படின்ட்டு, இந்த அம்மா எப்படி இருந்தாங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நல்லபடியாக இருந்துன்னா அந்த கணவனை பற்றி அந்த மனைவி அறிந்து கொள்வார். எவ்வளோ நல்ல மனுஷையா, எவ்வளோ ஒரு ஜென்டில்மேன், எப்படி பேசுகிறாரு, தப்பு பண்ணால் கூட அதை எவ்வளோ இது பண்ணிடுறாரு, ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கார். நான் இவ்வளவு எதிர்பார்க்கல. நல்லா பேசுகிறார், நல்லா பழகிறாரு, நல்ல நடக்க, நல்ல உதவி செய்ய விரும்புகிறார், ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறார். நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க அறிந்து கொள்ளுகிறாங்க. அப்போ தான் அந்த மன வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதுபோல தான் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். எப்படிங்க, இன்னைக்கு சரீர பிரகாரமாக ஃபிசிக்கலாக நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், ஹியூபர்ட் பிரதர் பார்க்குறேன்னா நான் பார்க்குறேன், பேசுகிறேன், அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடையாது. சிலவங்க தரிசனங்கள் பெற்றவங்க அப்படிலாம் நான் வாசித்திருக்கேன், கேட்டிருக்கேன். நமக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, எனக்கு இல்லை. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த வேதாகமம். நான் சமீபத்தில் சென்னை போயிருந்தபோது என்னுடைய தம்பி வீட்டில் அப்பா யூஸ் பண்ண ஒரு சின்ன டைரி, அந்த டைரியில் வேற ஒன்றுமே இல்லை. அப்பாவுடைய நல்ல கருத்துக்கள் கூட இல்லை, அவங்க அதெல்லாம் ஆரம்ப காலில் எழுதுனாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த டைரியிலேயே கூட வெவ்வேறு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். யாரெல்லாம் அப்போ வராங்களோ அவங்க பேரை எழுதி வை, அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர், இவங்க பேரை எழுதி வை, இவங்க டெலிஃபோன் நம்பர். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நான் ஆக்சுவலி அதை வச்சுட்டு ரொம்ப அதை என்னுடைய அப்பாவுடைய எனக்கு அந்த சில சம்பவங்கள் ஞாபகம் இருக்குது. ஏன் கையெழுத்து இருந்தான்னு கூட நான் செக் பண்ணலை, ஆனால் எனக்கு அந்த சம்பவங்கள் ஞாபகம் இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம எல்லாம் பைபிள் வாசிக்கிறவங்க தான், ப்ரேயர் பண்ணுறவங்க தான், அதை திருப்பி எல்லா மெசேஜ்லேயும் நம்ம சொல்கிறவங்க தான். ஆனால் இந்த வேதாகம புத்தகம் என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்துருக்கிற பொக்கிஷம்.
இதை நான் வாசிக்கும்போது நான் அவரோடு உறவாடுகிறேன். அவர் என்னோடு பேசுகிறார். அவர் என்னோடு பேசுகிறார். அவங்க மனைவி கணவனை குறித்து அறிந்து கொள்ளணும்னா அவர் பேசுறதை கேட்கணும். கணவன் மனைவியை குறித்து அறிந்து கொள்ளணும்னா அவங்க பேசுறதை கேட்கணும். அப்போ நாம போய் ப்ரேயரில் எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் ஆமேன்னு சொல்கிறத விட ஆண்டவர் நம்ம இன்னைக்கு பாடினது போல ஆண்டவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்தோம்னா அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு மேன்மைன்னு சொல்லி இறைமையா சொல்றார். அவரை அறிவது மேன்மை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3 16 17 வசனங்களில் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமாய். அப்ப ஆண்டவர் நம்மோடு அவரோடு இந்த வசனங்கள் மூலம் அனுதினம் உறவாடும் போது ஆண்டவர் நம்மளை அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கிறத நம்ம உணர முடியும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது அவருடைய குணாதிசயங்களை அறிதல், knowing his qualities. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய குணாதிசயங்கள். சங்கீதம் 33:5 வாசிங்க போது, Psalm 33:5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். நீதியும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. பூமி எதனாலே நிறைந்திருக்கிறது? கர்த்தருடைய காருண்யத்தினாலே நிறைந்திருக்கிறது. அவருடைய அன்பு உடன்படிக்கையின் அன்பு, covenant love, மாறாத. அதனால தான் அவங்கள ஆண்டவர் தண்டிச்சார், விட்டுறல. யூதா ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை தண்டிச்சார், பாபிலோனி சிறையிருப்புக்கு அனுமதித்தார். ஆனா 70 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்களை என்ன செய்தார்? திருப்பி கொண்டு வந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நாம் தவறு செய்யும் போது, நாம் தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய நிலையில இருக்கும் போது கூட தேவ சமூகத்திலே உண்மையாய் நாம் மனங்கொசுந்து அழுது அவருடைய சமூகத்திலே நாம் திரும்புவோம் என்றால் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக சரி எப்படியாவது போட்டோம், நான் நேசிக்கிறேன், உடன்படிக்கை அன்புள்ளவன் என்று சொல்லி விட்டுறல. தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக, என்னுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக கொடுத்து அவர் நீதி செய்து உங்களையும் என்னையும் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குணாதிசயங்களை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 53:10 வாசிங்க பிரதர். ஏசாயா 53:10, ஐசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அந்த சிலுவை தேவனின் நீதியும் அன்பும் சந்தித்த இடம். அந்த சிலுவை தேவனுடைய நீதியும் அன்பும் சந்தித்த இடம். where love and justice meet. The cross where the love and justice meet. மூணாவதாக அவரை அறிந்து கொள்ளுதல், அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளுதல். மூன்றாவதாக அவருடைய விருப்பங்களை அறிந்து கொள்ளுதல். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர், அவர் கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிறவர் மட்டுமல்ல, அதை பிராக்டிஸ் பண்றவர் மட்டுமல்ல, அதன் மேலே பிரியமாய் இருக்கிறார்னா அப்ப நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டும் என்றவர் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தி கிரேட் பிளஸ்ஸிங். நம்ம பிரசங்கம் பண்ணதில்லை,
எத்தனை பிரசங்கம் பண்ணது இல்லை, எத்தனை ஆராதனை நடத்தினோம், எத்தனை ஜெபம் நடத்தினோம், எத்தனை பேரை சந்திச்சோம் அப்படிங்கிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள்னா அதான் பெரிய சந்தோஷம். உங்கள் பிரதர், உங்கள் பிள்ளையை பார்த்த பிரதர் நல்ல பையன், உங்களை மாதிரி இருக்கிறான், அதே ஒரு இது இருக்குது, அந்த குணாதிசயங்கள் இருக்குது. அல்ல உங்கள் மகளை பார்த்தேன் அப்படி இருக்குன்னு சொல்கிற ஒரு நிலைமையில் அவங்க இருந்தாங்கன்னா அதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய. இப்படி யோசிச்சு பாருங்க, நம்முடைய தகப்பன் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்த அந்த தகப்பன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்? நாம் அந்த அன்பை, அந்த நீதியை, அந்த நியாயத்தை விளங்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார். அவரை போல மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். ரோமர் 12:1-2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க என்ன செய்யுங்கள்? மறுரூபம் வாங்கள். அவரை போல நீங்க மாறுங்க. அவரோடு நீங்க உறவு கொள்ளும் போது, அவரோடு நீங்கள் பேசும்போது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் வேதத்தின் வழியாக கேட்கும் போது, அந்த அனுதின உறவு உங்களையும் என்னையும் மாற்றுகிறது. அவரை போல மாற்றுகிறது, இயேசுவை போல மாற்றுகிறது. அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறது நம்முடைய வாழ்க்கையில். இன்னைக்கு நம்ம ஒரு நிமிடம் யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த அன்பை, அந்த உடன்படிக்கையின் அன்பை, அந்த இணையற்ற அன்பை அனுபவிக்கிற நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம பெரிய ஊழியங்கள் செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறவங்க அந்த அன்பை உணர்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏங்க, ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காரு, டிராஃபிக் தான், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நம்மகிட்ட கார் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கார் இருக்கு, போகணும், அவசரமாக போகணும், எமர்ஜென்சியாக போகணும், அப்பாயின்மெண்ட்டு கிடச்சிருக்கு, ரேராக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, வாங்க வாங்க சார், வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், I'll drop you அப்படின்னு சொன்னாலே, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள், ஸ்மால் திங்ஸ் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா. நீதியையும் நியாயத்தையும் செய்கிற அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க, நம்முடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க, மற்றவங்களோட நம்ம எப்படி பார்ஷியலாக இருக்கிறோமா அல்லது இம்பார்ஷியலாக நடந்து கொள்கிறோமா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்கள் பார்க்கும்போது இவங்க ஒரு உத்தமர், ஒரு நீதிமானா இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஒரு ஹானஸ்ட் பர்சன், இவங்க கிறிஸ்டியனுங்க, இவங்க சர்ச்சுக்கு போறவங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா 6:8, மைக்கா 6:8. மனுஷனே, மீகா 6:8. மனுஷனே, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, இரக்கத்தை, இந்த நல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, எல்லாம் அப்படி ஆழமாய் உணர்ந்து நீங்க கேளுங்க. இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கேட்கிறார்? சிம்பிளா வேற என்னத்தப்பா கேட்கிறார்? நன்மை இது இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். உனக்கு தெரியும். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உண்டத்தில் கேட்கிறார்? வேற என்னத்தைங்க நம்மகிட்ட கேட்கிறார்? நாம் எதை மேன்மை பாராட்டுகிறோம்? நாம் எதை மேன்மை பாராட்ட வேண்டும்? அவரை அறிந்து கொள்வதில்லை, அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்வதில்லை, அவருக்கு விருப்பமானவைகளை அறிந்து கொள்வதில்லை. மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஜான் பைப்பர் என்கிற தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லுகிறார்: மனிதனை படைப்பதிலும் பாவிகளை ரட்சிப்பதிலும் தேவநோக்கம் என்னவென்றால் நாம் அவரை குறித்து
அவரை குறித்து மட்டும் பெருமை பாராட்ட வேண்டும் என்பதை. The purpose of God in the creation of man and the salvation of sinner is that we might boast in him. We might boast in him. எவற்றை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? ஞானத்தை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து, ஐஸ்வரியத்தை குறித்து. எவற்றை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? ஆண்டவரை அறிந்து கொள்ளுதலில்லை, அவருடைய குணங்களை அறிதலில்லை, அவருடைய விருப்பங்களை அறிந்து கொள்ளுதலில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை அறிந்து கொள்ள இருக்கிற இடங்களில் என்னுடைய நேரம் முடிகிறது. ஆனால் நீங்கள் தியானியுங்கள், தொடர்ந்து இந்த வசனங்களை தியானியுங்கள். ஆண்டவர் இந்த புத்தகத்தின் வழியாய் தொடர்ச்சியாக ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு அது போதும் ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். இந்த உலகம் மாயை ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேன்மைகள் மாய், அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அன்பு போதும் ஆண்டவரே, இந்த அன்பை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த குணாதிசயங்களை அறிந்து கொள்ள வேண்டும், உனக்கு விருப்பமானவைகளை அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபமாய் இந்த பாடலை பாடும்போது பாஸ்டர் வந்து ஜெபித்து முடிப்பார். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போது. எல்லாரும் உண்மையாய் உணர்ந்து பாடலாம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. உம்முடைய அன்பு போதும் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கையின் அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே போதும், அது மட்டும் போதும். அதை மட்டும் மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்ய. தேவ பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ தேவனை அறிவதில் மேன்மை பாராட்டுதல். பிரியமானவர்களே, எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும், எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நம்முடைய ஞானத்தை குறித்தோ, நம்முடைய பராக்கிரமத்தை குறித்தோ, நம்முடைய ஐஸ்வர்யத்தை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு, ஹல்லேலூயா, கர்த்தரை அறிகிற அறிவில், ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதில், அவருடைய குணாதிசயங்களை, நீதி நியாயங்களை, அவருடைய அன்பை அறிந்து கொள்வதில், பிரியமானவர்களே, அவருக்கு விருப்பமானவைகளை அறிந்து கொள்வதில்
மேன்மை பாராட்ட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஹalleluya. ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியணும். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோமா, இன்னும் உம்மை அறியணும் ராஜா, இன்னும் கிட்டி சேரணும் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya, உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள ஆண்டவரே உம்மோட நேரங்களை செலவு செய்து ஆண்டவரே உம்மோடு இன்னும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் வசனங்களினால் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. கர்த்தர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. தேவன் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை ஆண்டவரே இன்னும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. இந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு ஆண்டவரே அற்புதத்திற்காக ஏங்கி வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை வாழ்க்கைகளை தனித்தனியாய் பேர் நம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஹalleluya ஒரு அற்புதம் செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தித்து ஆண்டவரே திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. கிருபை பெருகுவதாக. கர்த்தர் வழி நடத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஹalleluya இன்னும் அதிகமாக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் தேவன் கிருபை தாருங்க ராஜா. வழி நடத்துகிற தேவகரம் எங்களை வழி நடத்தட்டும் ராஜா. ஹalleluya. இந்த காலை நேரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பதாக. ஆமென், ஆமென். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்ம தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you, God bless you.